அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்னை வந்து இந்த படத்துல கோ டைரக்டர் விஜய் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல படமா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் பேஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் தியேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக நடிகை அனிகா. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட டெபியூ மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஷ்ரஃப் சார் as well as மகேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தில் நான் தம்பிராமன் சாரோட பொண்ணாக நடிக்கிறேன். ஸோ வெரி எக்ஸைட்டட். ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக ஸ்டெம்மா சிந்து. அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரொடக்ஷனில் நான் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் டு மை மாஸ்டர் ஜி கனல்கண்ணன் சார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த மகேஷ் சார், அதுக்கப்புறம் டைரக்டர் அஷ்ரஃப் சார், காசி சார், எல்லாருமே கிரேட். என்ன சொல்கிறது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதே மாதிரி மகேஷ் சார் வந்துட்டு எல்லாமே டூப் ஒர்க்லாம் வந்துட்டு எல்லாமே அந்த டூப்புமே வேண்டாம், அவருக்கு டூப்பு செட் ஆகாதுன்னு வைங்களேன். அவருடைய பாடி கண்டிஷனுக்கு எல்லாம் ஹாலிவுட்லேருந்து தான் கொண்டு வரணும். பட் அவரே வந்துட்டு எல்லா ஷார்ட்ஸுமே பண்ணார். அதை நான் சொல்லி ஆகணும். ஒரு இன்சிடெண்ட்டில் வந்துட்டு ஒரு 4th ஃப்ளோர்லேருந்து ஒரு டூப் ஷாட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் அது வேண்டாம், நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ஹேங் பண்ணார். 1 டே ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வித் பேர் பாடியோட, எந்த ஒரு ஷர்ட்ஸோ வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் பேர் பாடியோட வந்து மேலேருந்து 4th ஃப்ளோர் வந்து கீழே டவுன் ஆகி பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ காசி சார் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கேட்டோமோ எதுக்குமே வந்துட்டு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அது ஃப்ளை கேமாக இருக்கட்டும், ஸ்டெடி கேமாக இருக்கட்டும், ஜிம்மி ஜிப்பாக இருக்கட்டும், என்னென்ன கேட்டோமோ, என்னென்ன ஃபைட்டர்ஸ் எத்தனை வேணும்னு சொல்லி கேட்டோமோ எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாமல் மூஞ்சி சுளிக்காமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அஷ்ரஃப் சார் சொல்லி ஆகணும், கிரேட் ஒர்க்கர். அவர் எல்லா மாதிரி எல்லாத்தையும் தெரியும், சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய கிரேட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக வழிமடித்து மனசில் வச்சுருந்ததெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. பெரிய ஒரு சக்ஸஸாக இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ சார். சாரி, நான் ஃபஸ்ட் டைம் என் மகேஷ் வந்து ஆனால் அவர் படம் எடுப்போம்னா நான் தலையை சுரிஞ்சுட்டே இருந்தால் இந்த தேவையில்லாத வேலைன்னு சொன்னாங்க. ஆனால் போக புரிஞ்சுது ஹவு டிஃபிகல்ட் த மூவிஸ். பீப்புள் சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அஷ்ரஃப். எடிட்டிங்கும் ஃபேண்டாஸ்டிக். நான் எதிர்பார்த்த விட நல்லா வந்திருக்குது. ஆனால் அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் நேராக நீங்கள் பார்க்கும்போது தான் புரியும். 4 பாட்டு இருக்குதுல, ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாமே. அண்ட் எவ்ரிபடி இஸ் ரியலி டன் வெல். Anita, right? Anita has done a wonderful job, and so is practically everybody, even a little part, they have done really well. It was very hard working. எங்க காசு என்ன காணல, as usual இப்படி தான் உட்காந்துருப்பாரு. ஆனால் அவர் இல்லாமல் இன்னைக்கு படம் இல்லை. ரைட்? தேங்க்யூ வெரி மச். ஹோப்ஃபுல்லி all of you will support us. எனக்கு தமிழ் நல்லா வராது, பட் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி மகேஷ் uncle for having me on your film and Ashraf uncle for letting me sing for your film. Of course, அப்பா. முழு படம் like it's awesome. I watched it. It's incredible. The whole cast crew super பண்ணீங்க. And I'm so excited for you to all watch it. Thank you to Arnana as well for having me on the soundtrack. It's an awesome song. இது ஒரு சூப்பர் படமாக இருக்க போது. ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. And I loved singing the song. It's a beautiful love melody song that I sang with Arunanna. So yeah, I sing a couple of lines. எல்லாருக்கும் வணக்கம். So every time நான் இங்கே வந்து நிற்கும்போது every time I get scared. So today நான் அதே யோசிச்சிருந்தேன் எதுக்குன்னு. So I think it's first of all I want to say thank you to all of you, to the media, press, எல்லாருக்குமே.
அண்ட் செகண்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் த இண்டஸ்ட்ரி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹாவ் டு சே தட் பிகாஸ் இனிஷியலி when I came to the industry தமிழ் தெரியாது, ஆக்டிங் வராது, அண்ட் வேற ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கேன். பட் எதுவுமே கண்டுக்காம இங்க மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் ஹவு டு ஐ சே டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்றாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இங்க காளி அண்ட் இஸ்பேர் ராஜா எதிராணி, சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த படம் கூட. ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர். அண்ட் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ அஷ்ரஃப் ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் மகேஷ் to the industry, to a beautiful industry. So as an actor and a producer. So August 1st, the thriller movie release ஆயிட்டிருக்கு. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க and support பண்ணுங்க. Thank you so much. சர்வ பேசிட்டு போய் நிற்கிறேன். நான் அங்கிருந்து பதறிட்டே இருக்கேன். ஐயோ அடுத்தது எப்போ ஒரு ஆடு வந்துருச்சு. ஓகே, என்னோட பேர் வந்து அனீஷா சார். ஆனால் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சார்ட்ட மற்றும் வந்து முகவரி படம் பிஜெட் துரை சார்ட்ட வந்துட்டு உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய செகண்ட் மூவின்னு சொல்லலாம். தமிழில் இது ஃபர்ஸ்ட் மூவி. இயக்குனர் மிஸ்கின் சாருடைய ராட்சசி படம், அதாவது பிசாசு படத்தை கன்னடத்தில் வந்து ராட்சசின்னு நான் வந்து ரீமேக் பண்ணியிருந்தேன். பட் இது கன்னடத்தில், இங்கே வந்து தமிழில் வந்துட்டு இதுதான் என்னுடைய முதல் படம். ஸோ அதை தான் என்னுடைய முதல் பக்கம், சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம், எனக்கு முதல் பக்கம். என்னுடைய தயாரிப்பாளர் மகேஸ்வரன் தேவதாஸ் அவருக்கும் வந்துட்டு இது முதல் பக்கம்தான். நான் வந்து நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இங்கே என்ன படம் மோஸ்ட்லி இங்கே ஏதாவது வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஷோ போட்டாலோ எது போட்டாலோ மோஸ்ட்லி இங்கே நான் வந்திருக்கிறேன். வந்து அந்த இடத்துல உட்காருவேன். அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு 10 பேர் தான் தெரிவாங்க. அப்போ ஈஸியாக தெரியும். ஆனால் எங்கேருந்து பார்க்கும்போது 100 பேர் தெரியுறாங்க. ஓ, ஒவ்வொருத்தரும் பேசும்போது தயங்கிட்டு இருந்தது, பயந்துட்டு இருந்தது இதுதானாங்கிறது இப்போ தெரியுது. இது ஒரு முக்கியமான மேடை. இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேற ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உணர்ந்து சொல்கிறேன். இங்கே உதவி இயக்குநர்களாகவும் இணை இயக்குநர்களாகவும் இருந்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து சீக்கிரம் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அதுக்கான கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாம், ஓகே. ஏன்னா ஐயோ ரொம்ப பேசி கொண்டாண்டா நான் இருக்கக்கூடாதுல்ல. ஆக்சுவலி எனக்கு சிங்கப்பூரில் ஒரு நண்பர் மூலியமாக வந்துட்டு நம்ம மகேஸ்வரன் தேவதாஸ் தயாரிப்பாளர் வந்து ஃபோனில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஃபோனில் தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் வந்து எனக்கு சினிமாவில் உள்ள என்ட்ராகணும்னு நல்ல ஆசையாக இருக்குது. ஸோ ஒரு தயாரிப்பாளராக நான் உள்ளே வர போகிறேன். உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் இயக்குனர் முருகதாஸ் சாரோட உதவி இயக்குனர்னு அப்படின்னா, ஓகே ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிட்டாரு, இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் போராடணும் அப்படின்னு. அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார், அதில் நான் ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு. ஐயோ போச்சுடா, இந்த சிங்கப்பூர்லேருந்து ப்ரொடியூசர் வர்றாங்க அப்படின்னா நடிக்கணும்னு வேறு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் இருக்குது. சார் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறீங்களா அப்படின்னா, ஓகே அனுப்புகிறேன் அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் டக் 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 டக்னு வருது. ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தானா பாடி பில்டு, அவருடைய உடம்பு இதெல்லாம் பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஒருவேளை ஒரு ஹீரோ நடிக்கணும்னு சொல்லுவாரோ, சரி எதுக்கு பேசி பார்ப்போம். மறுபடியும் பேசினேன். நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவர், அஷ்ரஃப் என்னோட ஃபோட்டோ பார்த்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேன் சார், நான் வில்லனா நடிக்கணும் அப்படின்னு. அப்பா, இதுதான் நானும் ஆசைப்பட்டேன். உங்களை வில்லனா தான் நடிக்க வைக்கணுங்கிறத வந்து உங்க போட்டோ பார்த்தனே நீங்க தயாரிப்பார இல்லைன்னா கூட நான் உங்களை கூப்பிட்டுருப்பேன். அப்படி ஒரு பாடியோட, அப்படி ஒரு பிசிக்ஸோட இருந்த அவரை வந்து தமிழ்ல வந்துட்டு நம்ம வில்லனா வந்து அறிமுகப்படுத்துவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. சரத்குமார் ஒரு தடவை வந்து இந்த புலன் விசாரணை டைம்ல வந்து அப்படி சட்டை கழட்டி நிற்பார். அப்போ வந்து எல்லாருமே அதை பத்தி பேசினாங்க. சரத்குமார் வந்து என்ன பாடியில் ஒருத்தர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு லாங் டைம் ஆயிடுச்சு அப்படி ஒரு வில்லன் என்றால அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில இடத்துல வந்திருக்கலாம், இருந்தாலும் கூட ரொம்ப கொஞ்சம் குறைவா இருக்குது. அதை வந்துட்டு அவர் கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவார். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எதுக்கும் அவர் வந்து சைடில் வந்துட்டு இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மேனேஜரை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடலாமான்னு
ஒரு சின்ன டீல் என்னன்னா, இவர் நடிப்பாரா, உடம்பு நல்லா இருக்குது, சூப்பரா இருக்காரு, பட் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட். அப்ப நான் என்ன பண்ணேன், சார் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படின்னா, உடனே ஓகே பண்ணலாமே அப்படின்னாரு. சரி ஓகே, ஷார்ட் ஃபிலிம் டைம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் அவரை மீட் பண்றேன். ஷார்ட் ஃபிலிம்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் நல்ல லென்த்தா டயலாக் நிறைய எழுதி இவரை வந்து இது பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்சு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம்ல வில்லனா நடிக்கணும். வில்லனுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஹீரோக்கு ஷார்ட் ஃபிலிம். இல்லைன்னா நம்ம ஒரு யூஸ்வலா வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைன் சின்னதாக வச்சிருப்போம் பண்ணலாம். பட் இவருக்காகவே நான் ஒன்று பண்றேன். அதுல வில்லன் வித் ஒரு மறைமுகமான ஒரு ஹீரோ வந்தாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் எப்படி நடிப்பாப்டியோ ஒன் டே ஷூட்ல அது அவர் நடிச்சாரு. அங்க நான் முடிவு பண்ணிட்டேன், இவரு தான் என் படத்தினுடைய வில்லன் அப்படின்னு. பட் லேட்டரா தான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது, அவரு ஷார்ட் ஃபிலிம் வந்து என்ன வச்சு எடுத்தார்ல, அவர் மைண்டுக்குள்ள இவன் கரெக்டா டைரக்ஷன் பண்றான்னு பார்ப்போம். அப்ப இவனை டைரக்டரா போடலாம். டெஸ்ட் நான் அவருக்கு வச்சிருக்கிறதா நினைச்சா, டெஸ்ட் அவர் எனக்கு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றேன், அஷ்ரத் உங்க ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருக்கு, சரி படம் பண்ணலாம், ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து பண்ணலாம், இப்ப ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தா சொல்லுங்க என்ன. அந்த டைம்ல தான் வந்துட்டு இந்த கதை அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு இதுல வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை நான் சொன்னேன். 9 வயசுல ஆசைப்பட்டேன் நடிகனா ஆகணும்னு. டீச்சர் கேட்டாங்க, யாரு எல்லாரும் என்னவா ஆக போறீங்கன்னு. நான் நடிகனா ஆகணும்னு சொன்னேன். டீச்சர் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஆசைப்படாதப்பா, நடக்காது, படி, இன்ஜினியர் ஆயிரு அப்படின்னாங்க. சரி டீச்சர், அந்த ஆசையை இன்னையோட விட்டுறேன்னு விட்டுட்டேன். ஓகே, நான் வந்து பெரிய கமலாசனோட ஃபேன். வயசு 11 இருக்கும்போது அபூர்வ சகோதரர்கள் வெளியானுச்சு. அப்போ வந்து எல்லாம் அந்த கேசட்ல தானே படம் வரும். அப்போ என்ன ஆகணும், பக்கத்து வீட்டில் கேசட் வரும், அடுத்த நாள் திருப்பி கொடுத்துடணும். அவங்க படத்தை பார்த்துட்டு கொடுப்பாங்க, நீங்க பார்த்துருங்கன்னு. பரீட்சை டைம் ப்ரொஜெக்ட் இருந்துச்சு, ஃப்ரெண்டு வீட்டில் ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா அடிக்கிறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க, அபூர்வ சகோதரர்கள் கேசட் வந்துருச்சு, படம் பார்க்க போறியாட்டு. நான் உடனே வரேன்னு. ஆனால் ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன், நானே முடிச்சிடுறேன், நான் வீட்டுக்கு போகணும், ஒரு அர்ஜென்ட் மேட்டர் இருக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு, அந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் காற்றுல பறந்துடும், அதில் ஜாமான்லாம் ஒட்டி வச்சிருக்கோம். அதை வந்து அனுமான் மலையை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறேன் கமலாசன் படம் பார்க்குறதுக்கு. 11 வயசுல போய் அபூர்வ சகோதரர்கள் படத்தை பார்த்தேன். ஸோ டீச்சர் வேணான்னு சொன்னா கூட எங்கேயோ அந்த ஆசை ஒட்டிக்கிச்சு. அங்கேருந்து கட் பண்ணா படம் பார்க்குறது. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு. இப்படியே போயிட்டு கோவிட் வந்துச்சு. கோவிட் வரும்போது எல்லாரும் நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம், அமேசான் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சிங்கப்பூர்ல வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அந்த டாப் 10 படம் போடுவாங்க. ஸோ சீனர்கள் பார்ப்பாங்க, மலைக்காரங்க பார்ப்பாங்க. ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்பவுமே டாப் 1 டாப் 2ல இருக்கும். எல்லாருமே தமிழ் படம் பார்க்க ஆசை. என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க, தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க. ஜப்பனீஸ் ரொம்ப தமிழ் படம் பார்ப்பாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் திறந்து போச்சுட்டு. அப்புறம் பார்த்தேன், சிங்கப்பூர்ல வந்து நான் தான் வந்து சிங்கப்பூர்ல 46 வயசுல வந்து ஓல்டஸ்ட் பிசிக் பாடி பில்டிங் சாம்பியன். 39 வயசுல ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு 46 வயசு வரைக்கும் ட்ரைனிங் பண்ணி நேஷனல் டைட்டில் தூக்குனேன். அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், அடுத்தது இந்த உடம்பை எங்கே போய் என்ன ஸ்டேஜில் வைக்கலான்ட்டுன்னு. சரி, எனக்கு வில்லன்னா ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து எனக்கு டச் ஸ்பைன் வந்து ஒரு ஒரு முதுகு எலும்பு போல. ஏன்னா நான் வந்து பேட்மேன் படம் ரொம்ப ஆசை. பேட்மேன் படம் ரொம்ப ஆசை. ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்கர், ரிட்லர், பெங்குவின், ஐ மீன் வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். இன்னைக்கு வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி பார்ப்பேன். எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த படத்தை திருப்பி பார்க்கறது பிரகாஷ் சார் இருக்காரு. வெளியூருக்கெல்லாம் போய் பேசிட்டு வருவேன். இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள். படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து 5 கோடி ஆகும் சார், 6 கோடி ஆகும் சார் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லை, நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாதியில் கூட நல்ல படம் எடுக்கலாம். எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே படம் தான். ஸோ எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும். நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சது என்னோட தாத்தாவோட பேரில். எனக்கு வந்து படம் நல்ல படம் கொடுக்கணும். இந்த படத்தில் கூட நான் ரொம்ப என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 2 விஷயம் ஒன்று நடக்கணும்.
ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது. லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும். தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது. ஃபேமிலியாக படத்துக்கு வரணும். ஒரு பிள்ளையோட கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லக்கூடாது. சில படத்துக்குலாம் போனால் பிள்ளையோட கண்ணை மூடிட்டு வரணும். நான் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ நான் அஷ்ரஃப் கூட உட்காரும் போது கதை கேட்கும்போது நேராக சொன்னேன், எனக்கு கதை நல்லா இருக்குது, இதோட டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன, நான் அப்படி தான் வந்து படத்தை கேட்பேன். டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன, அதோட கட் எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். உங்களுக்கு அந்த 20 நிமிஷம் எப்படி எடுக்கிறீங்க நான் பார்த்துறேன். அப்புறம் 2 மணி நேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு. படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜை கிரைம் த்ரில்லர் ஜான்ரால சொல்ல முடியும்னு எடுத்த முதல் லெட்டர். இந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ரொம்ப படம் பார்ப்பேன். தெலுங்கு, கன்னடா, மலையாளம், கொரியன், ஜப்பனீஸ் கேளுங்க நான் சொல்லுவேன் படத்தை பற்றி. ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனால எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன எங்கெங்கே போனேன், எந்தெந்த ஊரில் என்னென்ன படம் ஓடுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து நான் யோசிக்கும் போது ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு என்ன கொடுக்கணும், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன மாதிரி டீம் இருக்கணும், அந்த மாதிரி. இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறது கூட நான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்த்து என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அதை திருப்பி ரீஎடிட் பண்ணி பர்ஃபெக்ட் வெர்ஷனாக தான் நான் வெளியே கொண்டு வரேன். அது வரைக்கும் நான் விடவே இல்லை. இந்த படத்தை நாங்கள் 2023 ஜூனில் முடித்தோம். ஃபைனல் காப்பி 2023 டிசம்பரில் இருந்துச்சு. ஆனால் நான் 1 வருஷம் எடிட் பண்ணியிருக்கேன் படத்தை. எனக்கு வர அந்த பர்ஃபெக்ட் வர வரைக்கும் நான் எடிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அது என்னோட ப்ரொடக்ஷன் சொல்கிறத விட எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஸோ அந்த படத்துக்கு வந்து நான் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போகிறது வந்து என்னோட பார்ட்னர் ஷெண்டி சாருக்கு. நான் வந்து யாருமே தெரியாமல் சென்னைக்கு வந்தேன். எனக்கு யாருமே தெரியாது. பூர்வீகம் அம்மா வந்து திருச்சி. ஆனால் அம்மா வந்து 18 வயசில் சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க. இங்கே ஃபேமிலி இருக்குது. ஆனால் நான் இண்டஸ்ட்ரியில் யாரையும் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து யாரையும் தெரியாமல் வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சாரு, ஷெண்டி சார். படத்தில் வந்து நான் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண ஷெஃப்க்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஓகே, இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார், குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். ஸோ நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. தம்பி ரமேஷ் சார், ஷில்பா, அப்புறம் அனிகா, எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதி படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எப்படி